அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தார், பிள்ளை கனியாய் என்னை படைத்தார். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம். அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. ரத்தத்திலே பால் எடுத்து புத்தத்திலே மூச்செடுத்து ஊட்டினாய் காட்டினாய் உலகத்தையே. பள்ளிக்கூடம் நான் படித்த சொல்லிக்கட்ட நீ சுமக்க வெந்து நீ வெந்த சோறு போட்டாயே. உன்னிடு போறமா நான் இருந்தால் என்ன அம்மா, வெகு தூரமா எங்கோ போனால் என்ன. என்ன நினைச்சே உருகும் தாயே, உந்தன் சபதம் முடிச்சு வருவே. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். ஸ்ரீ தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அம்மா அப்படின்னாலே அன்பு அப்படின்னு சொல்றோம். அப்படி அன்பு காட்டுற ஒவ்வொரு அம்மாவுக்குமே தேவைன்னு வரும்போது ஆக்ரோஷமா போராடவும் தெளிவா தெரிஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமா தெளிவா புரிஞ்சுட்டு வருது. அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்க போகும் அன்பான அம்மா திருமதி லலிதா பாய். வாங்கம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா. அதனாலே அந்த குறையும் சொல்ல முடியாது. என்னுடைய தலையெழுத்து சரி. நீங்க சொன்ன மாதிரி அம்மா கூட இருக்கிற வரைக்கும் ஓகே, அந்த மாதிரி டீச்சர் வேலைக்கு போயிட்டு வந்தா அந்த வருமானத்தை வச்சு இதை ஓட்டலாம். பட் நீங்க தனியா வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிள்ளை இந்த அளவுக்கு நல்லா வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க. அதை எப்படிதான் செஞ்சீங்க சொல்லுங்க. அம்மா மேடம், அதாவது குதிரைப்பந்தயம் ஓட்டுற மாதிரி ஓடி ஓடி ஆர்டி ஆஃபீஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதே, காசு கொடுக்கும் போதே கையை கூட பிடிப்பாங்க ஒருத்தன். அவளுக்கு அந்த குழந்தைய நாங்கள் அபார்ஷன் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டோம். அப்பா என்ற ஒரு இல்லாதது வெளி உலகத்தில். உங்கள் அப்பா யார்? எனக்கே அந்த அளவுக்கு தெரியாது எங்கள் அப்பா யார். எப்பயுமே நாங்கள் வருவோம், என்னம்மா ஏதாச்சும் இதாச்சும் பார்த்துட்டு போயின்னே இருப்போம். இப்படி இருக்க சொல்ல ஒரு 3 மாதம் கழிச்சு ஒருத்தர் வந்து உட்காந்து. நீங்க அந்த ஸ்கூல்ல இருக்கும் போதெல்லாம் கூட உங்க கணவர் வந்து அங்கெல்லாம் தொலை கொடுப்பாரா? அந்த தாபால் சவுண்ட் இன்னமும் கேட்கும். இது வரைக்கும் நான் டீப்பா தூங்குனதே இல்லை. வாழ்க்கையிலேயே உங்க அப்பா கிட்ட இருந்து கிடைச்ச ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரு கொய்யாப்பழம் மட்டும்தான் இல்ல? வணக்கம்மா. உங்களை பார்க்கும்போதே அப்படியே நல்ல ஜம்முன்னு ஒரு உற்சாகம் வர மாதிரி இருக்கு. உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய கண்கள்ல தெரியுது. எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல நீங்க பிறந்து வளர்ந்த சூழல், உங்க குடும்பம், உங்க பிறந்த வீட்டுல இருந்த உங்களுடைய குடும்பம் பத்தி சொல்லுங்களேன். எனக்கு 2 அம்மா அப்பா. அதாவது நான் பிறந்தது ஒருத்தவங்களுக்கு. ஓஹோ. அவங்க தத்து கொடுத்தாங்களா? தத்துன்ட்டு இல்லை, அவங்களுக்கு குழந்தை இறந்துருச்சு. சித்தி, அதாவது அப்பாவுடைய தம்பி, அவங்க அங்க இருந்தாங்க. எல்லாம் மொத்தமா ஒரே குடும்பமா இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இறந்துட்டதுனால என்ன அம்மா அந்த நேரத்துல அவங்களுக்கு கொடுத்து ஆறுதல் சொன்னாங்க. நான் அவங்க கூடயே இருந்ததுனால அப்படியே அவங்களையும் அம்மா அப்பாவா நான் ஏத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு அப்பா அம்மானா அவங்க தானா? இல்லை, கொஞ்சம் ஒரு 16 வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு சூழல்ல நான் வந்துட்டேன் எங்கள் அம்மா அப்பா கிட்ட. அண்ணன் தம்பி? அண்ணன் தம்பி இருக்காங்க 7 பேர்.
அவங்க பக்கமும் 7 பேர். உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து உங்களுக்கு சரியா அமையல, சுகம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாங்க. அது என்ன, எப்படி அமைஞ்சது? அது காதல் திருமணம் இல்லை இல்லையா? இல்லைங்க, வீட்டில் தான் பார்த்து பண்ணாங்க. அம்மா அப்பா தான் பார்த்து பண்ணாங்க. அது யார் மேலேயும் தப்பு சொல்றதுக்கு இல்லை, என்னுடைய தலையெழுத்து அப்படி. ஸோ எப்படி எப்படி போய் சந்திச்சீங்க அவரை? எப்படி தான் அந்த நாங்கள் சந்திக்கிறது, அவங்களும் ரிலேஷன் தான், தூரத்து ரிலேஷன் தான். யாரோ எப்பவும் போல வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்தாங்களா? பொண்ணு பார்த்தாங்க, பிடிச்சதுன்னு போனாங்க. அப்புறமா மறுபடியும் கல்யாணம் 6 மாதம் கழிச்சு தான் வச்சுக்கிட்டோம். அவங்களுக்கு இது மாதிரி இருக்குன்னு என்கிட்ட சொல்லி இருந்தாங்கன்னா எப்படியாவது இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எது மாதிரி? அவங்களுக்கு ஏற்கனவே வேற ஒருத்தவங்களோட தொடர்பு இருக்குன்ட்டு அப்புறமா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அது முதையே அவர் சொல்லியிருந்தாருன்னா இந்த திருமணமானவரா இல்ல திருமணம் பண்ணிக்கல, அப்படியே இருந்திருக்காங்க. ஸோ எப்படி எப்போ தெரிய வந்தது உங்களுக்கு? கல்யாணம் ஆகி அவங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். தஞ்சாவூர்ல அவர் வேலை செய்யறாரு, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, அவரும் பெண்ணோட தொடர்புங்கும் போது அந்த ஊர்ல எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சா தெரிய வந்துருமே. உங்களுடைய அண்ணா இங்க இருக்காரு இல்லையா? இருக்காங்க. ஓகே, வணக்கம் சார். இப்போ திருமணமான உடனே கொஞ்ச நாள்ல தெரிய வந்துருச்சு அவருக்கு இன்னொரு பெண்மணியோட தொடர்பு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப எப்படி நீங்க விசாரிச்சீங்க? எப்படி நடந்தது அந்த திருமணம்? அது முறைப்படியா எதான் பெரியவங்களா பார்த்து நடத்தின திருமணம் தான் அது. நானு எங்க சித்தப்பாவும் அவருடைய ஹஸ்பண்டுடைய அண்ணன் 3 பேர் போய் அவரை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அப்போ போகும்போது எங்களை ஒரு இடத்துல தங்க வச்சார், லாட்ஜில். போயிட்டு வேலைக்கு அங்கே சாப்பாட்டுக்கான்னு கூட்டிகிட்டு போவார். அவரோட சொன்னது வந்து என் கூட வேலை செஞ்ச நண்பருடைய ஒய்ஃபு, நண்பர் இறந்துட்டாரு, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மெஸ் வச்சு நடத்துகிறாங்க, அவங்களுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் அன்றது மட்டும்தான் சொன்னார். அந்த பெண்ணையும் நீங்க பாத்தீங்க? பார்த்துருக்குறோம். ஆனால் இவர் நண்பருடைய ஒய்ஃபு, அவங்க நண்பர் இறந்துட்டதுனால அவங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் கூட இருக்கிறேன். நாங்கள் அக்கம் பக்கத்தில் விசாரித்தப்பையும் அவங்க அதுதான் சொன்னாங்க. அவங்க எல்லாரும் அவங்க வீட்டு சைடு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது மறைச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணாலாவது திரும்பி வருவார் என்ற சூழ்நிலையில் அவங்க அதை மறைச்சி எங்கள் கல்யாணம் எங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ உங்களுக்கு எப்பமா தெரிஞ்சது? ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரியாது மேடம் இது மாதிரி அவங்க இருக்காங்கன்ட்டு. அவரே தான் சொன்னாரு. திருமணமாயி தனியா எத்தனை நாள் கழிச்சு சொன்னாரு? 1 மாசம். ஒரு மாசத்துல சொன்னாரு இல்ல இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கு அப்படின்னு. அப்புறம் எது கல்யாணம் பண்ணிட்டாரா? எனக்கு அப்போ எதுவும் பேச தெரியல மேடம். சொன்ன உடனே ரெண்டாவது நான் எல்லாருமே கும்பலோட இருந்திருக்கேன். அங்க போய் தனியா இருந்த உடனே எனக்கு எதுவுமே தோணலை. இது மாதிரி சொன்ன உடனே எனக்கு எதுவும் பேசவும் முடியல. என்ன பண்ணீங்க? இன்னும் தான் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க எல்லாரும் வந்து கேட்டாங்க. நான் ஆமாம் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னார். அதோட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டும் வரல, சமாதானப்படுத்தி அங்கேயே விட்டுட்டு வந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து அவர்கிட்ட பேசி பார்த்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து வந்த கேட்டப்போ சொல்லிட்டாரு, நான் அப்படி தான் இருப்பேன், ஆனால் இவங்க என்னோட இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அவங்களும் உங்களை சமாதானப்படுத்தி விட்டுட்டு போயிட்டாங்களா? ஆமாம். அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு அவரே கூட்டிகிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்துட்டு, சார் நான் மறுபடியும் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே நிறைய சடங்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சு அந்த நைட்டே அவர் வந்துட்டார். இன்னும் இது வரைக்கும் கூட்டிகிட்டு போகல. அந்த மாதிரி திடீர்னு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் வந்து கூட்டிகிட்டு போகலையா? ஆமாம். இன்னொரு பொண்ணை வச்சுட்டு எதுக்கு கல்யாணம்? ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கேன். ஸோ எத்தனை நாள் தான் அவர் கூட இருந்தீங்க அப்போ? அது 1 மந்த் மேடம். மார்ச் 9 கல்யாணம் ஆச்சு. 20th வந்துட்டேன். ஏப்ரல் 20th. என்னன்னு புரியலையே, எதுக்கு அவர் ஒரு திருமணம் இந்த மாதிரி செஞ்சுக்கணும், இன்னொரு பொண்ணோட திருமணம் தொடர்பு வச்சுக்கிட்டு? இப்போ வயிற்றுல புள்ள, அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். அங்கே தான் இருந்தேன் ஒரு 2 வருஷம், குழந்தை பிறக்கிற வரைக்கும். ஸோ அம்மா வீடுங்கும்போது அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க? அண்ணங்கள் எல்லாம் இருந்தாங்க? தம்பி அப்பா அண்ணனுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆயிருந்தது, அக்காங்களுக்கு ஆயிருந்தது. ஒரே ஒரு அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆயிருந்தது. கல்யாணம் அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க. 3வது குழந்தை பிறக்கும்போது என்னுடைய பையனும் பிறந்தான் 2வது. அதில் கொஞ்சம் பிரச்சனை வந்தது, குழந்தைங்க பிரச்சனை தான் வந்தது. அதில் நான் வெளியேறிட்டேன். எப்பவுமே கூட்டு குடும்பங்கள் எல்லா குழந்தைங்களும் ஒன்றா வளரும் போது அது எப்பவுமே என்ன மேடம் கஷ்டம்தான். அதனால நான் வெளியே போயிட்டேன். அப்போ குழந்தைக்கு என்ன வயசு? குழந்தைக்கு என்ன 6 வயசு. 6 வயசு இருக்குமா? ஸோ
சரி, நீங்க என்ன படிச்சிருந்தீங்க? நான் 10th தான் அண்ட் அது வரைக்கும் எந்த வேலைக்கும் போனதில்லை? போயிருக்கேன். டீச்சர் வேலைக்கு போனேன் அம்மா அப்பா கூட இருக்கும்போதே. குழந்தைக்கு 2 வயசு ஆறப்ப நிறைய டீச்சர் வேலைக்கு அவர் விட்டுட்டு போனேன். போனதுக்கு அப்புறம் முதல்ல டீச்சர் வேலைக்கு போக ஆரம்பிச்சீங்க. ஓகே. போயிட்டு வந்தப்ப கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. அப்போ சம்பளம்லாம் எடுத்துட்டு போய் அம்மா அப்பாட்ட கொடுத்தா வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. உன்னுடைய செலவுக்கு நீயே வச்சுக்கோ சொன்னாங்க. மிச்சபடி எல்லாருமே நல்லா தான் மேடம் பார்த்தாங்க. அது மேலேயே அந்த குறையும் சொல்ல முடியாது. என்னுடைய தலையெழுத்து சரி. நீங்க சொன்ன மாதிரி அம்மா கூட இருக்கிற வரைக்கும் ஓகே, அந்த மாதிரி டீச்சர் வேலைக்கு போயிட்டு வந்தா அந்த வருமானத்தை வச்சு இதை ஓட்டலாம். பட் நீங்க தனியா வந்ததுக்கு அப்புறம் ஒரு புள்ளி இந்த அளவுக்கு நல்லா வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க. அதை எப்படிதான் செஞ்சீங்க சொல்லுங்க? ஆமா மேடம், அதாவது குதிரை பந்தயம் ஓட்டுற மாதிரி ஓடி ஓடி, அதாவது ஸ்கூல் டீச்சருக்கு போனேன். அங்கே சம்பளம் பத்தலை. சரி டிரைவிங் ஸ்கூல் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனேன் மேடம். அப்போ ஜனார்தன் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அவர் தான் ஆஃபீஸில் உட்கார வச்சு என்னை ஆஃபீஸெல்லாம் பார்த்துக்க சொல்லி சம்பளம்லாம் நல்லா கொடுத்து கொஞ்சம் உதவுனார். அதுக்கப்புறம் அவரே சொன்னார், நீ தனியாக போட்டுக்கம்மா அப்படி சொல்லிட்டு. அப்புறம் தனியாக போட்டுக்கிட்டேன். ஆர்டிஓ ஆஃபீஸ் வாசலில் வெயில் மேடம், மழை மேடம், எல்லாத்துக்கும் சகிச்சுக்கிட்டு வேலை செஞ்சோம். ஆர்டிஓ ஆஃபீஸ் வெளியில ஃபார்ம் எல்லாம் எழுதி கொடுக்குறது மேடம். வர்றவங்களுக்கு லைசன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஃபார்ம் எழுதி கொடுப்பேன். 10 ரூபாய் 20 ரூபாய் தருவாங்க. அதை வச்சு பண்ணோம். என் கூட மேரின்றவங்க என் கூட இருந்தாங்க. அவங்களும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஃபேமிலியில் யார்கிட்டேயும் போய் உதவி கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிர்ணயம் வச்சுக்கிட்டேன். அதனால யார்கிட்டயும் நான் போய் கேட்கல. நமக்கு கை கால் நல்லா இருக்கு, நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டோம், நம்ம தான் வளர்க்கணும் அப்படின்றதுனால நானே வளர்க்கலாம். அதான் நீங்க சொன்ன மாதிரி வெயில் மழை கூட பார்க்காம இருக்கலாம். பட் ஒரு நம்ம வந்து ஒரு நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு அந்த மாதிரி வெளியில வந்து வேலை செய்யறதெல்லாம் நம்ம சமுதாயத்துல எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமே. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்ததா? நிறைய வந்தது. என்ன பண்றது, நான் நைட்டானா போய் உட்காந்து அழுவேன். காலையில எழுந்து கண்ணை தொடச்சிட்டு மறுபடியும் வந்துடுவேன். அதுதான் மேடம். ஆனா அந்த அழுது முடிச்சுட்டு அதை தொடச்சு போட்டுட்டு வரத்துக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? ஆமாங்க. ஈவினிங் ஆனா எங்க பையன் கிட்ட என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் சொல்லுவேன். அப்ப எனக்கு ஆறுதல் வந்துடும். என்ன இந்த மாதிரி விஷயங்கள் கூட சொல்லுவாங்க? ஆமா, எல்லா விஷயமும் சொல்லுவேன் மேடம். இந்த மாதிரி பேசுறாங்க எல்லாமே சொல்லுவாங்க. ஆமா, யார் என்ன பேசுனாங்க, எப்படி பேசுனாங்க அப்படின்ட்டு அவனுக்கு அதெல்லாம் புரியுமா? என்ன சொல்லுவான்? அங்க ஆர்டி ஆபீஸ்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போதே, காசு கொடுக்கும் போதே கையை கூட பிடிப்பாங்க ஒருத்தன். இந்த பையன் கிட்ட நீங்க பேசும்போது அவருக்கு இதெல்லாம் புரியுமா? என்ன சொல்லுவாங்க? புரியும் மேடம். அம்மா அப்பப்ப ஆறுதல் சொல்லுவேன். ஒன்னும் கஷ்டப்படாது மம்மி, நான் கொஞ்சம் பெரியவனான உடனே உனக்கு நான் நல்லா பார்த்து. அதே மாதிரி இன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப, அதாவது உலகத்திலேயே எந்த தாய்க்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அது மாதிரி என் பிள்ளை என்ன வச்சிருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு தொல்லை கொடுக்கறவங்க இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்களா? அந்த சமயத்துல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்களா? ஆமாங்க மேடம். அவங்க கிட்ட சொல்லி அழுவேன் மேடம். அதான் மேரின்றவங்க ரொம்ப ஃப்ரெண்டு. அப்புறம் ஸ்கூல் டீச்சர் மேடம், அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல இருந்தேன், வந்திருக்காங்கல்ல. ஸோ சொல்லுங்க, லலிதா பாய் வந்து அவங்க பட்ட கஷ்டம்லாம் நீங்க அவங்க கூட இருந்து பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. எப்படி நல்ல தைரியமா இருப்பாங்களா அப்பவே? She was a very good teacher. I no trouble with her. She used to take the class and everything she did. Even when we have dramas and all, she used to conduct nicely. No trouble at all. She will tell me what to do sometimes. அவர் அண்ணன், அவங்களுடைய அண்ணன் அசோக் குமாருங்கிறது சார். நீங்க சொல்லுங்க சார். ஏற்கனவே ஒரு அண்ணா கிட்ட பேசினோம். ஏன்னா அவர்கிட்ட நான் முதல்ல கேட்டேன், எப்படிதான் இந்த சம்பந்தம் நடந்தது, விசாரிச்சப்போ ஒன்றும் தெரிய வரலையான்னுட்டு. நீங்க சொல்லுங்க, வந்து இந்த மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை இவ்வளவு மோசமா போயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க தங்கை இவ்வளவு தைரியமா போராடி வந்திருக்காங்க இன்னைக்கு, அதை பத்தி நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுதோ சொல்லுங்க. இந்த கல்யாணத்தில் விசாரிக்கும் போது அவங்க ரிலேஷன்ஸும் சரி, நாமளும் அவங்க சுற்றி இருக்கிறவங்க யாருமே வந்து அவருக்கு ஏற்கனவே இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குதுன்றதை யாருமே எங்கள் காதுக்கு எடுத்துனே வரல மேடம். அது அவங்க கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்டு திருத்தப்பட்டு எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அவங்களுக்கு கர்ப்பமானதுக்கப்புறம் எங்கள் அப்பா முடிவு எடுத்ததே வந்து இந்த குழந்தைய வச்சுக்கலாமா வேணாமா. அவளுக்கு வந்து அந்த குழந்தைய வந்து நாங்கள் அபார்ஷன் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டோம். பட் எங்கள் தாத்தா, அதாவது அவளோட அப்பா ரொம்ப இது பண்ணி
நிறுத்திட்டாருங்க எங்களை. வேண்டாம், அவன் இருக்கணும், இந்த குழந்தை இருக்குதுன்னா இந்த குழந்தைக்காக அவ வரணும். சோ அப்படியாவது மருமகன் திரும்பி வருவானா அப்படின்னு அவருக்கு. உங்களுடைய அபிப்பிராயம் என்னவா இருந்ததுமா? அந்த மாதிரி அவங்க வந்து இந்த இல்ல குழந்தைய மேடம், எனக்கு கலைக்க விருப்பம் இல்லை மேடம். இந்த மாதிரி கலைச்சிடணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இல்லை. குழந்தைய கலைக்க கூடாது, வளர்க்கணும். அவர் ஃபுல் சப்போர்ட் பின்னால இருந்து அவனை வளர்க்கறது ஒவ்வொரு இன்ச்சு போறதுக்கும் அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ எவ்வளவோ பேர் நீங்க சொன்ன மாதிரி உங்க அக்கால இருந்து எல்லாரும் இந்த குழந்தைய கலைச்சிடலாம், இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா அப்படி தப்பி பொழைச்சது இன்னைக்கு உங்களுக்கு உறுதுணையா கண்டிப்பா மேடம். ஒரு மணியான பிள்ளையா இருக்காரு. அவரை கூப்பிடுவோம்மா, இப்போ வாங்கம்மா. சந்தோஷமா இருக்கா உங்களை இப்படி பார்க்கும்போதே? நல்ல முடிவு எடுத்தீங்க இன்னைக்கு இல்லையா? ஆமா மேடம். அந்த மகனுக்காகவே நீங்க வாழ்ந்தீங்க ஒரு உத்வேகத்தோட. ஆமா மேடம், எனக்காக அவன் வாழ்ந்தான் மேடம். 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு 15 வயசு மேடம். அப்போ சென்ட்ரிங் வேலைக்கு போவான் மேடம். போயிட்டு அங்க சரி லீவ்ல இருக்கானே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினேன் மேடம். அப்போ அங்க செம்மட்டி அடிக்க வச்சுட்டாங்க மேடம் எங்க பையனை. கையெல்லாம் ரத்த தோழ வந்தேன் மேடம். மாசம் வயிறே அது என்னமோ என்னால தாங்கவே முடியாது. அது நினைச்சாலே இன்னைக்கு கூட நான் அழுவேன். அன்னைக்கு நிறுத்திட்டேன் மேடம். நிறுத்திட்ட உடனே சம்பளம் 800 rupees வாங்கிட்டு வந்தான், அரை மாச சம்பளம். சோ அந்த 8வது வகுப்புல அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நீங்க போனீங்களா அந்த வேலைக்கு? அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு நீங்க அம்மாவுடைய கஷ்டங்களை நிறைய பார்த்திருக்கீங்களா? எனக்கு ஒரு 4th படிக்கிறவன் 4th 5th படிக்கிறப்ப இந்த அப்பா என்ற ஒரு இல்லாதது வெளி உலகத்துல உங்க அப்பா யாரு, எனக்கே அந்த அளவுக்கு தெரியாது எங்க அப்பா யாரு. ஆனா அந்த சின்ன வயசுல அவர் வந்து பார்த்தா தானே நம்மளுக்கு தெரியும் இவர் அப்பா அப்படின்ட்டு. அது தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். அப்போ அவங்கவுங்க என்னுடைய ஸ்கூல் வயசுல பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அப்பா வந்து விடுவாங்க, அம்மா வந்து விடுவாங்க, அவங்க பேரண்ட்ஸு ஏதோ ஒரு கல்ச்சுரல் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வாங்குவாங்க. வர்றதுக்கு எனக்கு ஒரே ஆள் எங்கள் அம்மா மட்டும்தான் வருவாங்க. அந்த பாதிப்புகள்லாம் தான் எனக்கு தெரிய வச்சது, ஓ நம்மளுக்கு அப்பா இல்லை. போக போக அப்புறம் நானே பார்த்துக்கிட்டேன். சரி அம்மா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்தாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க, ஸ்கூல் டீச்சர். அதுக்கப்புறம் டிரைவிங் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கிறப்போ ஒரு சின்ன எனக்கும் கஷ்டம். சரி நம்ம எதுக்கு இந்த லீவில் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அந்த ஆனுவல் லீவ் முடிஞ்சவொடனே 2 months 1 month லீவ் வரும், நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு என்னுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு வேலைக்கு போனேன். அப்படி போனது 8வது படிக்கும்போது, 8th படிக்கிறப்போ போயிட்டு அங்கே போய் இந்த சென்ட்ரிங் அடிக்கிறவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அப்படியே ஃபைனல் ஸ்டேஜ் 1 by 1 போகிறப்போ கடைசி டைமில் 70 அடிப்பா, அதுதான் ஃபைனலில் நல்லா அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கிறப்போ அது அப்படியே ஆகி கை காலெலாம் கையெல்லாம் மறுத்து போய் ஒரு மாதிரி காய்ச்சி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆடி ஒரு மாதிரி ரத்தம் தான் பிரிச்சிடுச்சு கையெல்லாம். அன்றைக்கி அந்த அப்போல்லாம் வீக்லி சேலரி மாதிரி கொடுப்பாங்க, சனிக்கிழமை அந்த சம்பளம் எடுத்துன்னு வந்து கொடுத்தோடனே அன்றைக்கி ரொம்ப அழுதுட்டோம் 2 பேர். எனக்கும் அழுவ வந்துடுச்சு, அவங்களுக்கும் முடியல. சரி என்ன பண்ணுறது, நமக்கு அவங்க ஒரு வருமானம், எனக்கும் கஷ்டம், அந்த பத்தாது. ப்ளஸ் அடுத்து நான் ஸ்கூலுக்கு போகிறோம், புக்ஸ் வாங்கணும், எனக்கு துணி வாங்கிக்கணும். அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் அப்போ நான் கொடுத்தேன், சின்ன சப்போர்ட். கொடுக்குறப்போ அவங்களுக்கும் சந்தோஷமாயிடுச்சு, ப்ளஸ் அழுதாங்க. அப்போ எனக்கு வந்துட்டு எனக்கு நினைவு தெரிஞ்சு, அதாவது ஒரு 4th to 5th அம்மா ஒரு பக்கம் இருந்தாலும் என் அம்மா வந்துட்டு மார்னிங் வேலைக்கு போயிடுவாங்க, ஈவினிங் தான் வருவாங்க. மற்றபடி என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு கார்டியனாக இருந்தது என்னோட தாத்தா பாட்டி தான். அதாவது எங்கள் அம்மாவை பெற்றவங்க, அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல். எனக்கு ஏதாவது வேணும்னாலும் சப்போர்ட்டிவ், யாரும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அப்பா இல்லாத ஒரு குறைய எங்கள் தாத்தா எனக்கு நல்லா நிறைவேற்றினார். என்னவோ என்ன கஷ்டம் இல்லாமல் தான் எங்கள் அம்மாவும் சம்பாரிச்சா பைசாவை வீட்டில் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு கஷ்டமே இல்லாமல் தான் நான் வளர்ந்தேன். அதான் 8th படிக்க எனக்கு என்ன துணி வேணும் நல்ல துணியா போட்டாங்க. மத்தவங்க எங்க கூட இருக்கிறாங்க மாமா பசங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மட்டும் நல்லா செஞ்சுட்டேன் மேடம். வருஷத்துல ஒரு துணி எடுத்தாலும் காஸ்ட்லியா எடுத்து அவனுக்கு அந்த மாதிரி எனக்கு என்ன தேவையோ நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன். அப்போ எனக்கு தெரியாது 5th படிக்கிறப்பெல்லாம். அதுக்கப்புறம் எனக்கு நினைவு தெரிஞ்சது அதே மாதிரி தான் மேடம். வேற யாரையும் பார்த்து அவன் ஏங்க கூடாது, இதை நம்ம சாப்பிடலையே சொல்லிட்டு அவன் ஏங்க கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல ஃபுட்டு கொடுத்தேன்.
நான் சாப்பிட்றேனோ இல்லையோ எனக்கு கொடுத்தாரு. நம்ம வெளியே வந்துட்டோன்றதுக்காக நம்ம பிள்ளைய நம்ம ஏழ்மையா வளர்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவனை ரிச்சா தான் வளர்த்தேன். சொல்றேன், நீங்க அவ்வளவு வளர்த்து கூட, ஆனா அவர் அந்த கஷ்டத்தை புரிஞ்சுட்டு 8வது படிக்கிற பையன் அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போனோம்னா மேடம் அவருக்கும் எவ்வளவு சின்ன பையன்ல இருந்து சொல்லுவேன் மேடம். நான் அன்னைக்கு வெளியில போயிட்டு வந்தா டீச்சர் வேலை பண்ணதுல இருந்து சின்ன பையனா இருக்கும்போது 5 வயசு 6 வயசுல இருக்கும்போதுல இருந்து நான் என்னென்ன அன்னைக்கு ஃபுல்லா என்ன நடந்ததோ அதை இன்ன வரைக்கும் சொல்லுவேன் மேடம். நான் ஒரு பொண்ணா இருந்து நிறைய விஷயங்களை சமாளிக்க வேண்டியிருக்கு. அவங்க கிட்ட கேட்டேன், உங்களுக்கு அதுக்கெல்லாம் எப்படி ஒரு வடிகாலா இருந்தது என்னன்னா, என் பையன்கிட்ட எல்லாமே பேசுவேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு தடவையும் பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு பேசுகிறப்போ எனக்கு அது ஒரு நான் விளையாட்டாக இருந்ததுனால எடுத்துக்கல. அப்புறம் போக போக நானே சில விஷயங்கள் கேட்டு சில விஷயங்கள் பார்க்குறப்போ எனக்கே கூட கஷ்டமாக தான் இருந்தது. எல்லார் மாதிரியும் நம்ம அம்மா இருக்க முடியலையே, நம்மளும் இருக்க முடியலையே, கஷ்டம்தான். சரி இருந்தாலும் பார்க்கலாம், அந்த ஒரு வைராகத்தில் தான் நான் ஐடிஐ படித்தேன் மேடம். ஐடிஐ முடிச்சுட்டு ஒரு பேட்டர்ன் மேக்கர்ன்ற கோர்ஸ் பண்ணேன். அது பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீல்டில் வந்துட்டு அந்த ஒரு படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்டில் சொசைட்டியில் இல்லை, இண்டஸ்ட்ரியல் மாதிரி ஒர்க்கு. எனக்கு அதில் அந்த அளவுக்கு நாட்டம் வரல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு தூரத்து ரிலேட்டிவ் மூலமாக இந்த வேலைக்கு இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு அவர் கூட அசிஸ்டண்ட்டாக போனேன். அவர் என்னை கைட் பண்ணார், தம்பி இந்த படிப்பு வந்துட்டு இந்த வேலைக்கு செட் ஆகாது, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு பார்ட் டைமாக படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டீரியர் கோர்ஸை சைடில் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் இன்டீரியர் கோர்ஸ் பண்ணீங்க? ஆமாம். ஓ வெரி குட் வெரி குட். அது ஈவினிங் கிளாஸ் மாதிரி போயிட்டு அது கொஞ்சம் படிச்சுட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள், கஷ்டமான விஷயங்கள், கஷ்டமான வேலைகள் இதெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அம்மா ஒருத்தர் பார்த்து ஏதாவது சொல்லுவாங்க, பார்ப்பாங்க, யார் கூட பேசுகிறப்போ. இப்போ எனக்கு இப்போ நல்லா விவரம் தெரிஞ்சு நான் இன்னொருத்தர் பொண்ணு கூட பேசினாலே அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு எனக்கு இப்போ தான் நல்லா தெரியுது. அப்போ எங்கள் அம்மா எந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் நினைக்கிறப்போ சம்டைம்ஸ் அவங்கெல்லாம் நிறைய வாட்டி நைட்டில் தூங்கினதே நான் சம்டைம்ஸ்லாம் பார்ப்பேன், ஏஞ்சி உட்காந்துட்டு இருப்பாங்க, அழுதுட்டு இருப்பாங்க, சம்டைம்ஸ் முடிச்சுட்டு இருப்பாங்க. என்னம்மான்னு கேட்பேன், ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. அவங்க நிறைய நாள் தூங்கினதே கிடையாது. ஸோ இப்போ உங்களுடைய மனைவி இருக்காங்க இங்கே, உங்களுக்கு எப்படி அம்மா பார்த்து வச்ச கல்யாணமா நீங்களே பார்த்துக்கிட்டீங்க? இல்லை அம்மா அப்பா வச்சதான். எங்கள் வீட்டுக்காரோடைய அக்கா பேத்தி மேடம். ஓகே ஓகே. ஸோ திருமணத்துக்கு எப்படி ஏதாவது சொல்லியிருப்பாங்களே, அப்பாவும் வரணும் இல்லை திருமணம்? மேடம், வீட்டை விட்டு நான் வெளியே போனேன் இல்லைங்களா, நேராக அவங்க வீட்டுக்கு தான் மேடம் போனேன். அவங்க எந்த கொஸ்டினும் கேட்கல மேடம், என்னை ஆதரிச்சு வச்சுக்கிட்டா. அந்த நன்றி கடனுக்காக அவளை கல்யாணம். உங்களுடைய அண்ணன் பையன் இங்கே இருக்காரு, அத்தை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வார்த்தைகளில் சொல்லுங்கள் அவங்கள பற்றி. எங்கள் அத்தை நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. தர்மேந்திரன் இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிறாரு. நானும் தர்மேந்திரனும் ஒரு காலகட்டம் வரைக்கும் 2 பேரும் ஒன்றா அதே வீட்டில் ஒன்றா சேர்ந்து விளையாடி ஒரே இடத்துல ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே படுக்கையில் படுத்து எழுந்திரிச்சிருந்தோம். ஸோ அப்படி இருந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பெரிய பிரிவு வந்ததுனால அவங்க எங்கள் வீட்டை விட்டு போயிட்டாங்க. எங்கே இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க எனக்கு ஒன்றுமே தெரியல. பிறகு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ அவங்க ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானே போனேன், தேடி போய் பார்த்தேன். போனப்போ அவங்க ஆர்டிஓ ஆஃபீஸில் இருந்தாங்க. ரொம்ப பரிதாபமாக தான் இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, நல்லாவே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஒன்றா இருந்து செஞ்சுருக்கோம். ஸோ அப்படி இருந்த சமயத்தில் அவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்ததுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ நான் வீட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய குழப்பமாகவே இருந்துச்சு. ஏன்னா அவங்க நம்ம வீட்டை விட்டு போயிட்டாங்க, இவங்க ஒரு பக்கமாக தேடிட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டிக்கு மாத்திரம் தெரியும் அவங்களோட வேற பேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி. மற்றவங்களை பற்றி நான் சொல்லலை அப்படின்னா ஏன் சொல்லலை அப்படின்னா எனக்கும் ஒரு விருப்பம் இல்லை, ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு போனேன். நாங்கள் பெரிய ஒரு வீட்டில் இருக்கோங்க. ஆனால் அந்த சமயம் அவங்க இருந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியில் ஒரு சின்ன இடத்துல ஒரு ஓலை குடிசையில் இருக்கும். அண்டு அது மாத்திரம் இல்லாமல் பல விஷயங்கள் பற்றி நம்ம பேசணும்.
அவங்க மறந்து போன ஒரு விஷயமா கூட இருக்கலாம், எங்கள் அத்தையை கூட மறந்து போன ஒரு விஷயமா இருக்கலாம். அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது எனக்கு தெரியாது, ஆனால் ஒன் ஃபைன் டே அவங்களுக்கு டிவோர்ஸ் நடந்துச்சு கோர்ட்டு மூலியமாக. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஒரு நாள் அவங்க கூட கோர்ட் ஹியரிங் போயிட்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கோர்ட்டோட முதல் விசிட் எனக்கு அதுதான், அவங்க கூட போனதான். இப்போ நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன், அதே கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அண்டு தர்மேந்திரா பற்றி சொல்கிறப்போ, அண்ட் ஹீஸ் அ வெரி குட் ஹார்ட் ஒர்க்கர். ஸோ அவன் பேட்டர்ன் மேக்கிங் படித்து முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்கான். வுட்டு கார்விங்ஸ் நிறையா பண்ணியிருக்கான், அதெல்லாம் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். அண்ட் ஹீஸ் அ வெரி குட் சக்ஸஸ்ஃபுல் மேன் தான். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. சினிமாவில் தான் பார்ப்போம், திடீர்னு வந்து ஒரு மாளிகையில் இருந்தவங்க திடீர்னு குடிசையில் வந்தாங்கன்ற மாதிரி. அந்த ஒரு லைஃப் ஸ்டைலோடைய குடிசையில இருக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை மேடம். தனிமை ஆயிட்டேன் மேடம். நான் தனியா என்னைக்குமே இருந்ததே இல்லை மேடம். எப்பயுமே கும்பலா இருப்பேன். தனியான உடனே எனக்கு அது யார்கிட்டயுமே அது விலை வரிக்கவே முடியாது மேடம். அது இன்ன வரைக்கும் கூட நான் தனியா இருக்க மாட்டேன். இன்னைக்கும் மறுபடியும் சேர்ந்துட்டோம். அப்பா அம்மா இறந்த உடனே எல்லாரும் சேர்ந்துட்டோம். எனக்கு அது பெரிய மறுபடியும் புது வரவு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சேர்ந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி மாளிகை குடிசைன்றது இல்ல, பட் வந்து அந்த மாதிரி ஒரு எப்பவுமே ஒரே ஒரு பொம்பளை தனியா இருந்துட்டான்னா முடியாது. ஒரு நாள் திருடன் வந்து கதவு திருடனா யாருன்னு தெரியல மேடம். நடு ராத்திரில தாப்பால் தட்டுனாங்க. அந்த சவுண்ட், அந்த தாப்பால் சவுண்ட் இன்னும் கேட்டாலும் எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிடும் மேடம். தனிமை, பயம் இதெல்லாம் வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து பண கஷ்டத்தை விட ரொம்ப கொடுமையான விஷயம். ரொம்ப பயம் மேடம் எனக்கு. அப்போ அந்த தாப்பால் சவுண்ட் இன்னமும் கேட்பேன். இது வரைக்கும் நான் டீப்பா தூங்குனதே இல்லை. இன்ன வரைக்கும் இன்னைக்கு எல்லாம் நிம்மதி எல்லாமே இருக்கு, ஆனா டீப்பா இது வரைக்கும் தூங்குனதே இல்லை. சொல்ற மாதிரி எப்படியோ கடவுள் வந்து அங்கங்க சில நல்ல மனிதர்களை வந்து நமக்கு கொடுக்குறாரு, உங்களுக்கு ஒரு வழி காமிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நீங்களே சொன்னீங்க வந்து உங்க டிரைவிங் ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணினவர். அவர் இங்க வந்திருக்காரு நம்ம கூட. சார் நீங்க சொல்லுங்க சார். நாங்கள் ஒரு 40 வருஷமாக டிரைவிங் ஸ்கூல் நடத்தின்னு இருக்கோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் இவங்க வந்து ஒர்க்குக்கு வந்தாங்க. வந்து நல்ல வேலை செய்துட்டு இருந்தாங்க. நம்பி விட்டுட்டு போகலாம் வருவோம். எப்பயுமே நாங்கள் வருவோம், என்னம்மா ஏதாச்சும் இதாச்சும் பார்த்துட்டு போயின்னே இருப்போம். இப்படி இருக்க சொல்ல ஒரு 3 மாதம் கழிச்சு ஒருத்தர் வந்து உட்காந்துருந்தார். எப்பயுமே யார் வந்தாலும் 2 நிமிஷம் பேசுவாங்க, எந்த போடி பண்ணுவாங்க, அவ்வளோதான். உடனே இவன் அப்படி வர சொல்ல அவர் வந்து நான் கேட்டேன், என்னம்மா 2 ட்ரிப்பு வந்திருக்கா, யார் இவர் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை அவர் தான் எங்கள் வீட்டுக்காரு, இவர் கூப்பி. அப்போ தான் எனக்கு மேட்ரு தெரியும், இது போல் விட்டு வந்துக்கணும். அப்போ நான் சொல்லிட்டேன் அவரை கூப்பிட்டு, ஏங்க அவங்க இஷ்டப்படாது நீங்கள் வந்து இங்கே வந்து தொல்லைலாம் கொடுக்காங்க, இங்கே வந்து ஒர்க் பண்ண வந்திருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் பெரிய ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை பற்றி ஒரு 6 மாதத்தில் நல்லா தெரிஞ்சுக்கினேன். பெரிய ஃபேமிலி, நல்லா எல்லாம் எஜுகேட்டடாக இருந்தவங்க தான், சாதாரண நாள் யாரும் கிடையாது அவங்க வீட்டில். அப்படி இருந்தால் இந்த பாப்பா மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து இது நல்லபடியாக இருந்து இப்படி வேலை செய்யுது. அப்படி வந்து குறைஞ்சது எனக்கு வந்து ஒரு 30 வருஷமாக 28 வருஷமாக தெரியும் இவங்களை. அதுலேருந்து நல்லா வேலை செய்யிருந்தாங்க. நாங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. எங்களை போல் தைரியம் கொடுத்து அந்த மாதிரி நல்லபடியாக நாங்கள் இது எங்ககிட்ட இருந்த ஒரு குறைஞ்சது 8 வருஷம் எங்ககிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த அவ்வளோ நாள் நாங்கள் நல்லபடியான வச்சு நல்லா பார்த்துருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் அந்த ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம் கூட உங்கள் கணவர் வந்து அங்கெல்லாம் தொல்லை கொடுப்பாரா? தொல்லைன்னு இல்லை மேடம், இந்தாருன்னா என்னன்னு பேசிட்டு போவார், அவ்வளோதான். பட் ஒரு அப்பாவா அவர் வந்து தன்னுடைய கடமை செய்யல இல்லையா? இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு நீங்க தானே தனியாளா போராடினீங்க. அது தப்பு செய்யல மேடம். அந்த தப்பு பண்றாரு. ஒரு அவங்க அப்பா கிட்ட போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா அவனை தனியா அமிச்சாரு மேடம். தஞ்சாவூருக்கு தனியா போயிட்டு வந்தான் அவன். தனியா போயிட்டு இருந்தீங்களா? அவர் இங்கே வந்திருந்தாரு. வந்துட்டு அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேலை செய்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அப்படி போகிறப்போ கூட்டிகிட்டு போனார், பார்த்தோம், அம்மாவை பார்த்தோம். சரி மறுபடியும் வீட்டில் விடலாம்னு சொல்லிட்டு என் கூட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணோம். எனக்கு அப்போ அந்த அளவுக்கு விவரம் பத்தலை. ஒரு சினிமாக்கெல்லாம் கூட்டின்னு போனார், காட்டினார். கடைசியில் ஒரு கொய்யா பழத்தை வாங்கி கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. திரும்பி எப்படி வீட்டுக்கு போவேன்னு கூட கேட்கல மேடம். பாரிஸ் கார்னரில் தான் இப்போ மப்சல் பஸ் வந்து நிற்கும். எங்கள் வீடு வியாசப்பாடி மேடம். அங்கேருந்து நடந்து வந்தான் மேடம். வாழ்க்கையிலேயே உங்க அப்பா கிட்ட இருந்து கிடைச்ச ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரு கொய்யா பழம் மட்டும்தான் இல்ல? வித்யஸ்ரீ 2 குழந்தைங்களா அம்மா உங்களுக்கு?
ஓகே, நீங்க சொல்லுங்க அத்தைய பத்தி சொல்லுங்க நீங்க. சின்ன வயசுல எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் என்ன நல்லாவும் பாத்துக்கிறாங்க, எந்த குறையும் இல்லை எனக்கும். நல்லா சந்தோஷமா தான் இருக்கும் ரெண்டு. ஓகே, அப்போ உங்களுக்கு தான் சின்ன வயசுல இருந்து தெரியும்ன்றீங்களே, அப்பெல்லாம் வந்து அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க உங்க கணவரை வளர்க்கறதுக்கு, அதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியுமா? இல்ல, மேரேஜ் ஆன பிறகுதான் இவர் சொன்னார், அது வரைக்கும் எனக்கு தெரியாது. வருவாங்க போவாங்க அவ்வளவுதான். அவங்கள சாதாரணமா பார்க்கும் போதெல்லாம் அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறவங்கன்னு தெரியாது இல்ல, நல்ல கலகலப்பா இருப்பாங்க. நல்லா எப்ப பாரு ஜோக் பண்ணிட்டே இருப்பாங்க, நல்லா ஜாலியா எங்க போனாலும் வெளில கூட்டின்னு போவாங்க. அப்புறம் ஸ்கூல் படிக்க சொல்ல +2 பாஸ் ஆன பிறகு அவங்க எங்களை கடைக்கெல்லாம் கூட்டின்னு போய் ட்ரெஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. யாரு ஒரு பாஸ் ஆனாலோ இல்லை ஏதாவது அவங்களுக்கு பர்த்டே வந்தாலோ ஏதாவது என் கையில இருக்கிறத நான் கொடுக்கணும். இல்லை, நீங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க வந்து உங்களுக்கு வந்து எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும், அதுதான் எனக்கு என்னால் தனியா இருக்க முடியாது. அதனால உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கணும் இல்லையா? யார் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்னா, ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ்னா யார் பேர்லாம் சொல்லுவீங்க? எனக்கு மேரி தான் மேடம். மேரியா? இப்போ இன்னைக்கு அவங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வரலையேன்ற பெரிய வருத்தம் மேடம். அவங்க பொண்ணு வந்திருக்காங்க, வர முடியலன்னு சொன்னாங்களா? தெரியல என்ன சொன்னாங்க. இப்போ ஒரு தடவை கூப்பிடுங்க, வராங்களான்னு பாப்போம். மேரி எங்க இருந்தாலும் வாங்க. மேரி எங்க இருந்தாலும் வாங்க அப்படின்னு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி சொல்லிருக்காங்க அவங்க. எத்தனை வருஷமா பார்க்கல அவங்க? 5 to 6 years. 5 வருஷமா பார்க்கலையா ஒருத்தர்? ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் இவங்க 2 பேரும் கூட இருந்து இந்த மழை வெயில் எப்படி இருந்தாலும் அங்கே தான் உட்காரணும். நடுவில் பிரேக் ஆயிட்டோம் மேடம், நாங்கள் ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. அது ஆனா அவங்க எங்களுடைய ஒரு தாயின் சபதம் டீம் கிட்ட பேசும்போது, அவங்க வாழ்க்கையை பத்தி பேசும்போது, அவங்க வாழ்க்கையுடைய ரொம்ப ஒரு முக்கியமான நபரா, பிரியமான நபரா உங்க பேரை தான் சொல்லிட்டே இருந்தாங்க. அதனாலதான் நாங்க வந்து உங்களை இங்க வர வச்சோம். ரொம்ப நன்றிமா வந்ததுக்கு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய தோழியை பத்தி சொல்லுங்க, உங்களுடைய அந்த நட்பு, அந்த நாட்களை பத்தி சொல்லுங்க. நாங்கள் 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்ல எந்த ஒரு இருந்தாலும் 2 பேரும் தான் இருப்போங்க. நாங்கள் வெயிலில் உட்காந்து எழுதி ஃபார்ம்லாம் எழுதி வேறு ஒரு ஆஃபீஸ்க்கும் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயும் போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வரோம் 2 பேருமே. ஒரு ஆஃபீஸர் வந்தா ஒரு கையில் சேர், ஒரு கையில் டேபிள், இந்த பக்கம் பேடு எடுத்துட்டு ஓடணும் மேடம். இது சைன் வாங்கறதுக்கா? இல்லை மேடம், ஏதாவது ஆஃபீஸர் வந்துட்டாங்க, அந்த ரோட்ல யாருமே இது மாதிரி உட்காரக்கூடாது. அது மாதிரிலாம் நாங்கள் ரொம்ப வெயிலில் உட்காந்து ரொம்ப கஷ்டம் ஓடணும் மேடம். ஒளிஞ்சிருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன ஒரு நாளைக்கு என்ன வருமானம் வரும்? அதில் 10 ரூபாய் வந்தாலும் நாங்கள் 2 பேரும் 5 ரூபாய் எடுத்துப்போம். அது 20 ரூபாய் வந்தாலும் அப்படி தான். எவ்வளோ வந்தாலும் அதில் 1000 ரூபாய் வந்தாலும் 500 ரூபாய் அப்படி. நாங்கள் எதுவும் என்னையும் இவங்க கேட்க மாட்டாங்க, நானும் அவங்கள கேட்க மாட்டேன் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் கொடுத்து அவங்க வாங்கிப்பாங்க, அவங்க கொடுத்து நாங்கள் வாங்கிப்போம். பட் சில நாட்கள்லாம் வந்து எந்த வருமானமுமே இல்லாம கூட வெறும் கையோட போயிருப்பீங்களா? வெறும் கையோட கூட போயிருக்கோம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கு. ஒரு பேப்பர் பக்கத்துல யாராவது வாங்கிட்டா கூட எனக்கு 1 ரூபாய் போயிருச்சு. 1 ரூபாய் மேடம், ஒரு பேப்பர் ஒயிட் பேப்பர் 1 ரூபாய். அந்த 1 ரூபாய் பக்கத்து கடையில போய் வாங்கிட்டாங்கன்னா 1 ரூபாய் போயிருச்சு. பையனுக்கு கல்யாணம் பண்ண மேடம், எல்லாரும் சேர்ந்து என் ஃபேமிலியில எல்லாரும் ஒருத்தரை கூட விடல மேடம், எல்லாருக்கும் பண்ண மேடம். எல்லாரும் ஒத்துழைச்சாங்க மேடம். எங்க அக்கா வீட்டுக்காரர் இருக்கிறார், அவர் பணம் உதவி பண்ணார். அவர் தான் 3/4 பணம் கல்யாணத்துக்கு கொடுத்தாரு. மாசம் 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 5 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தேன் மேடம் நான் கடன் அடைச்சேன். அந்த மாதிரி அவர் கொடுத்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அதனால் இன்னி வரைக்கும் நான் அவரை என்னுடைய நன்றி மறக்காத ஆளு. அவர் ஃபேமிலியில எல்லாரும் இந்த பக்கம் அப்பா அம்மா அக்கா தங்கச்சிங்க, அந்த பக்கம் அப்பா அம்மா அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே சந்தோஷமா ரொம்ப 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 சந்தோஷமா அவனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. அந்த டைம்ல தாத்தா பாட்டி இறந்த உடனே
அப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே ஒன்று சேரணும். தனியாக போனதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது. நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தப்போ நிறைய உதவிகள் செஞ்சாங்க. அதாவது நான் நினைச்சு கூட பார்க்கல அவ்வளோ கிராண்டா ஆகும்னு சொல்லிட்டு. நீங்க வந்து உங்க மகனுக்காகவே தான் வாழ்ந்திருக்கீங்க, அவனுக்காகவே ஒவ்வொரு நாளும் யோசிச்சு யோசிச்சு எல்லாம் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு அவர்கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்கணும் அப்படின்னா நீங்க என்ன கேட்பீங்க அவருக்கு? எனக்கு எந்த குறையுமே வைக்கல மேடம் எங்க பையன். நான் என்ன கேட்பேன் அவங்ககிட்ட போய். கல்யாணம் ஆனிச்சோ அது வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஏன்னா அவங்களும் வீட்டில் நான் இருக்கணும்டா, நான் எதுக்கு வீட்டில் இருக்கேன் போறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு போனேன். அப்புறம் எனக்கு எப்போ மேரேஜ் ஆச்சோ நீ போக வேண்டாம் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். ஏன் இதுக்கப்புறமேட்டு நல்லா சம்பாதிக்கிறேன், நீ இதுக்கு மேலேயும் வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டேன். அதுவரிலேருந்து இது வரைக்கும் நான் என்னைக்கு சம்பளம் வாங்கினோம் மேடம், அன்னிலேருந்து என் சம்பளம் வாங்கினா நான் காசு எடுக்க மாட்டேன். இது வரைக்கும் எனக்கு பழக்கம் இல்லை. எடுத்துன்னு வந்து கொடுத்துருவேன். ஃபுல் மேனேஜ்மெண்ட் அவங்க தான். அப்பையிலேருந்து இன்னி வரைக்கும் அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு தேவைன்னா கூட எங்கள் அம்மா கிட்ட தான் நான் வாங்கிப்பேன், எனக்கு இவ்வளோ காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட்டு, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அம்மாவை விடக்கூடாது. அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, என்னதான் பண்ணியிருந்தாலும் சரி, நம்மளுக்கு பெற்றவங்க அது. அதனால் எல்லாருக்கும் நானும் கேட்டுக்கிற ஒரே விஷயம், என்ன ஆனாலும் சரி தாய்க்கு கஷ்டம் கொடுக்காம வளர்க்குறேன். என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். வெரி குட், வெரி குட். எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான குடும்பத்தை இன்னைக்கு சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்கிற இந்த பெண்மணிகள்லாம் வந்து அவங்களுக்கு எங்கிருந்தோ ஒரு வேலையை கண்டுபிடிச்சு அதுலேருந்து இந்த மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் ஏதோ ஒரு தொழில் நியாயமாக செய்யணும். அவங்க சொன்னாங்க, ₹1 பேப்பர் வேற கடையில் வாங்கினா கூட எனக்கு அப்படியே மனசு வலிக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதோ ஒரு உதவி மற்றவங்களுக்கு ஃபார்ம் எழுதி கொடுத்து எப்படியோ ஒரு நியாயமான வழியில் கொஞ்சம் சம்பாதிச்சு அதில் வந்து பிள்ளைங்களை வளர்த்து இன்னைக்கு அவங்கள ஒரு நல்ல நிலைமையில பார்த்து அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க, இந்த பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கு. இந்த அழகான குடும்பத்தோடு இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் மறுபடியும் சந்திக்கும் வரை நன்றி. நான் வெல்வதே